ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு ரீசெண்டா மேரேஜ் ஆச்சு அப்படின்ற விஷயம் தெரியும். அதாவது செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கான இப்போ ஒரு விஷயம் ஓப்பன் டாக்கா கொடுத்துருக்காரு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கான அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதாவது ரீசெண்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து ஜாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டிலா இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயமும், அது மட்டும் இல்லாமல் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்துக்கு எதுக்குமே இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி அவர்கள் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனோ ரிப்ளைவே கொடுக்க கிடையாதுன்ற விஷயம் தெரியும். பட் இருந்தாலும் இவங்க ஜாய் கிறிஸ்டிலா அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரியில் இன்ஸ்டால வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டும் வீடியோஸும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் பரவலாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் ஸ்ருதி ரங்கராஜ் இப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கலான்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையெல்லாம் இருக்கும் முன்னே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்மே அவர்கள் வந்து ஒரு கான்சர்ட் வந்து நடத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பாட்டு குழு விஷயங்கள் நடத்திருக்காங்க. அதுக்கு இவர் தான் சமையல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டரிங் ஆர்டர் வந்து எடுத்திருக்காரு. அந்த கேட்டரிங் ஆர்டர் ஒர்க் பண்ணது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டிலான்னு சொல்லக்கூடிய அவருடைய காஸ்டியூம் டிசைனர் இவங்க ரெண்டு பேரும் கலந்து தான் இந்த ஒரு ஈவெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற விஷயம் இன்னும் கொஞ்சம் பரவலாக பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு மேரேஜ் இருக்கும்போது அவங்க கேஷுவலாக தான் இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் இங்கே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின்ஸாக ரைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2025 அவார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பெஸ்ட் கேட்டரிங் அவார்டு அப்படின்ற விஷயமும் பெஸ்ட் லக்ஸரி கேட்டரிங் அவார்ட் 2025 சவுத் அப்படின்னு சொல்ற இந்த ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த நேமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்கன்ற விஷயம் ரொம்பவே பெருசாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் என்னோட டீம் அண்ட் ஃபேமிலிக்கும் சப்போர்ட் அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு 2 ஒய்ஃப் இருக்குன்ற விஷயம் ஆல்ரெடி ஓப்பனாக தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி சொல்லலாம். டிவோர்ஸ் வாங்காம தான் இவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயமும் பரவலாக பேசப்பட்டிருக்கு. எப்படின்னாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு ரியாக்ஷனோ எக்ஸ்பிரஷனோ அவர் கொடுக்காது. அவர் அவார்டு வாங்கியிருக்கிறது அவருடைய ஃபேமிலிக்கும் டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற விஷயத்த சொல்றது கொஞ்சம் பேச பொருளாக இருக்கு. அதாவது முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜன் சொல்றாரா இல்ல ஜாய் கிறிஸ்டிலா சொல்றாரா அப்படின்னு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெட்டிசனால கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இவர் இன்ன வரைக்கும் இவ்வளவு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் ஆர்வம் பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஜாய் கிறிஸ்டிலா இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்க. எதனால சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க என்னென்னலாம் ரீசெண்டா அப்டேட்டோ போஸ்டோ போடுறாங்களோ இதெல்லாம் பார்க்கறதுக்கும் கண்காணிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நெட்டிசன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாதம்பட்டி அவர்கள் இன்ன வரைக்கும் ஓப்பன் டேக்கே கொடுக்காத ரீசனுக்கு என்னவா காரணம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.